பெரியார் ராமரை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைச்சவங்களும் தமிழ்நாட்டில் தோத்துட்டாங்க. ராமசாமியை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சவங்களும் ஈரோட்டில் தோத்துட்டாங்க. 52 வருஷம் ஆகுது அவர் இறந்து போய். ஆனா இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல முடிவு பண்றது பெரியார் தான். அப்படி இந்த ராமசாமி என்ன பண்ணிட்டாரு அப்படின்வாங்க, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் பேருக்கு முன்னாடி ஜாதியை போட்டுக்கிற வழக்கமே கிடையாது. ஆனா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றல, இந்திய அரசியல் சட்டத்துல பேருக்கு முன்னாடி ஜாதியை போட்டது தப்புன்னு சொல்லல. ஆனா ஒவ்வொருத்தரும் அதை கடைபிடிச்சிட்டு இருப்போம். அது காரணம் 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் இனிமேட்டு பேருக்கு நடிக்க ஜாதியை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ராமசாமி எனும் நான் இன்று முதல் என் பேருக்கு நடிக்க அந்த ஜாதி பட்டத்தை திறக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை தொடர்ந்து சவுந்தரபாண்டியன், அதுக்கப்புறம் நடேசன் மாதிரியான பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய பேருக்கு நடிக்க ஜாதியை தூக்கி போட்டாங்க. அதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு இளைஞரும் இன்னைக்கு பேருக்கு முன்னாடி டிகிரியை போட்டுப்பாங்களே தவிர ஜாதியை போட்டுக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி நீங்க போடுவீங்கன்னா அது அசிங்கப்பா. இருந்தாலும் பெரியார் கொஞ்சம் ஓவர் ரேட்டட் தான் அப்படின்வாங்க. அவருடைய கடைசி 98 நாட்ல மட்டும் 42 கூட்டங்கள். ஒரு பக்கம் கடுமையான வயிற்று வலி, இன்னொரு பக்கம் அவருடைய குடல் இறங்குதுன்றதால அவருக்கு பெல்ட் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அவருக்கு ஒரு பக்கம் வயிற்றுக்குள்ள டியூப் விட்டு அவருடைய மூத்திரம் சொட்ட சொட்ட இன்னொரு கையில அந்த தூக்குவாளியை பிடிச்சுக்கிட்டு தன்னுடைய தன்மானத்தை பத்தி கூட யோசிக்காம இந்த மக்கள் சுயமரியாதையோட வாழணுன்றதுக்காக தன்னுடைய 94 வயசு வரைக்கும் மக்களுக்காக உழைத்த ஒரு தலைவர். இன்னும் அவர் எவ்வளவு நாள் கொண்டாடலாங்க. வெடிகுண்டை விட மோசமானது இந்த வெங்காயம் தான். அதனாலதான் பிஜேபியால தமிழ்நாட்டுக்குள்ள காலை வைக்க முடியல.